ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பூசணிக்காய் கூட்டு. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அல்சர் ப்ராப்ளத்துக்கும் வாய் புண்ணு வயிறு புண்ணெல்லாம் சரியாகும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை கொடுங்க கண்டிப்பாக. இதுக்கு நான் 50 கிராம் அளவு சிறுபருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கிறேன். அதுக்கு கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். ஆனால் அது ஃபுல்லாக வேக வேண்டாம். ஒன்றும் பாதியமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை அதில் போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் நான் பூசணிக்காய்க்காக அதை பருப்போடு சேர்ந்து வேக வைக்கிறேன். தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். கூட்டு சில பேர் சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுனால தண்ணியாக வச்சுப்பாங்க. சைட் டிஷ்ஷாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்க்குறேன். ஏன்னா நீர்க்காய்ன்றதுனால குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பெப்பர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா உப்பு அளவு பார்த்துட்டு போதும்னா விட்டுருங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீர்க்காய் அப்படின்றதுனாலே நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளிப்பேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நான் தாளிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 பத்த தேங்காய் எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன். அதையும் நான் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா கொதிச்சிட்ருக்க இந்த வெண்பூசணிக்காய் பருப்போடு கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அது கூட நம்ம போட்டு நம்ம கலரிட்டோன்னா நம்மளுக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். கூட்டாகவும் நீங்கள் குழம்புலையும் ஊற்றி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும் உணவு இது. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.